எல்லோருக்கும் வணக்கம். கல்வி தொலைக்காட்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆல்டிஹைடு மற்றும் கீட்டோன்களை தயாரிக்கிற பொதுவான முறைகள் பார்க்க போகிறோம். தயாரிக்கும் பொதுவான முறையில் பாருங்கள், முதல் பாடம் 11வது யூனிட்டு ஹைட்ராக்சி சேர்மங்களில் ஆல்கஹால்களை எடுத்து ஆக்சிஜனேற்றம் செஞ்சால் என்ன கிடைக்கும்? ஆல்டிஹைடு கிடைக்கும், கீட்டோன் கிடைக்கும், அமிலம் கிடைக்கும், எல்லாம் பார்த்துருப்போம். எதை போட்டால் ஆல்டிஹைடு கிடைக்கும், எதை போட்டால் கீட்டோன் கிடைக்கும், எது போட்டால் அமிலமாகவும் மாறும்னு பார்த்துருக்கோம். அதைத்தான் நம்ம இங்கே இப்போ தூக்கி என்ன செய்ய போகிறோம்? திரும்ப சேர்த்துக்கிற போகிறோம். அப்போ நம்ம ஏற்கனவே படித்த ஒன்று மீண்டும் என்ன செய்யுது? இந்த பாடத்துலையும் வருது. அப்போ எளிமை தானே உங்களுக்கு. இதில் உங்களுக்கு பாடம் பெருசாக இருந்தாலும் முன்னாடி படித்த ரியாக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு இங்கேயும் வரப்போகுது. பாருங்கள், ஃபஸ்ட்டு தலைப்பு பாருங்கள், ஆல்கஹால்களின் ஆக்சிஜனேற்றம் மற்றும் வினைவேக மாற்றியால் ஹைட்ரஜன் நீக்கம். ஆல்கஹாலையே தான் எடுத்துக்கிற போகிறோம். ஹைட்ரஜன் நீக்கத்துக்கும் ஆல்கஹால் தான், ஆக்சிஜனேற்றத்துக்கும் ஆல்கஹால் தான். இப்போ ஆக்சிஜனேற்றத்தின் போது நம்ம முதல் பாடத்தில் பார்த்துருக்கோம் ஓரிணைய ஆல்கஹால். ஓரிணைய ஆல்கஹால்னா என்ன? ஆல்கஹால் அப்படின்னா உங்களுக்கு மைண்டில் எது வந்துடணும்? OH. OHங்கிற வினைச்செயல் தொகுதி. அப்போ நம்ம என்ன செய்வோம் பாருங்கள், ROH, இதுதான் ஆல்கஹால். இப்போ இந்த ஆல்கஹால் எடுத்து இதை நம்ம விரித்து இப்போ ஒரு பர்டிகுலர் இதை எடுக்கிறேன், CH3 CH2, ஆறுங்கிறது எத்தில், இப்படி எடுத்துட்டோம். இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆக்சிஜனேற்றம் செய்ய போகிறோம். அப்போ நீங்கள் இதை ஓரிணை ஆல்கஹாலா ஈரிணை ஆல்கஹாலான்னு எனக்கு சொல்லுவீங்க. என்ன உங்களுக்கே தெரியும், இந்த OH இணைந்த கார்பன் ஒரே ஒரு கார்பனோட நேரடியாக இணைக்கப்பட்டிருந்தால், அல்லது இன்னொரு மெத்தடுன்னு சொல்லலாம், CH2ஆக இருந்தால், OH இணைந்த கார்பன் CH2 மெத்திலீன்றதாக இருந்தால் அது என்னதுப்பா? பிரைமரி, அதாவது ஓரிணைய ஆல்கஹால். இந்த ஓரிணை ஆல்கஹால். அப்போ ஈரிணை ஆல்கஹால் என்னன்றதையும் நான் இப்போ சொல்லிடுறேன், CH3 CHOH CH3. அப்போ இது ஈரிணைய ஆல்கஹால். இது என்னதுப்பா? ஈரிணைய ஆல்கஹால். என்ன இங்கே வித்தியாசம் அப்படின்னா, OH இணைந்த கார்பன் நேரடியாக இங்கிட்டு ஒரு கார்பன் இங்கிட்டு ஒரு கார்பன், இரண்டு கார்பன் மெத்தில் அதாவது இரண்டு தொகுதிகளுடன் கார்பன் தொகுதிகளுடன் இணைக்கப்பட்டிருந்தால் இதை ஈரிணைய கார்பன். சிம்பிள் என்ன சொல்லுவான்? 2 பவர் அந்த 0 மாதிரி 2 டிகிரி 1 டிகிரின்னு போட்டால் இது பிரைமரி ஓரிணைய, இது 2 டிகிரி ஈரிணைய. அப்போ ஆல்கஹால், இந்த ஆல்கஹாலை எடுத்து ஆக்சிஜனேற்றம், தலைப்பில் கொடுத்தது என்னது? ஆக்சிஜனேற்றம். நான் இப்படி கொடுத்தேன்னா என்ன அர்த்தம்? ஆக்சிஜனேற்றம். ஆக்சிஜனேற்றத்துக்கு என்ன ரிஏஜென்ட் பயன்படுத்தும் அப்படின்னா, அமிலம் கலந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் அல்லது சோடியம் டைக்ரோமேட், KMnO4, இதெல்லாம் நம்ம பயன்படுத்தினோம்னா, PCC பிரிடினியம் குளோரோ குரோமேட், இதெல்லாம் நம்ம பயன்படுத்தினோம்னா அதுதான் என்னது? இந்த எடுக்கிற வினைப்படு பொருள்களை ஆக்சிஜனேற்றம் அடைய செய்யும். ஆக்சிஜனேற்றம்னா உங்களுக்கு தெரியும் என்னது? ஒன்று ஆக்சிஜன் சேரும், இல்லைன்னா ஹைட்ரஜனை நீக்கும். அதுதானே இப்போ ஆக்சிஜனேற்றம். இப்போ பாருங்கள், நீங்கள் நான் வலது பக்கம் எழுதுறத பாருங்கள், எனக்கு ஆக்சிஜனேற்றம் அடைந்தவுன்னு ஒரு ப்ராடக்ட் விளைபொருள் கிடைக்கிது. என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், இங்கிட்டு வினைச்செயல் தொகுதி நான் OH போட்டிருக்கேன், இங்கிட்டு வினைச்செயல் தொகுதி CHO போட்டிருக்கேன். நம்மளோட தலைப்பு கார்பனேட் சேர்மங்கள், அது ஆல்டிஹைடு அதோட தயாரித்தல் முறை. அப்போ நம்மளுக்கு வலது பக்கம் ப்ராடக்ட் கிடச்சிருச்சு, அது ஒரு கார்பனேட் சேர்மம். என்ன கார்பனேட் சேர்மம்னா ஆல்டிஹைடுன்ற கார்பனேட் சேர்மம். அப்போ நம்ம எதை பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னா, Na2Cr2O7 உங்கள் இதில் பயன்படுத்தியிருக்கோம். பட் எதெல்லாம் பயன்படுத்தலாம்? K2Cr2O7 பயன்படுத்தலாம், KMnO4 பயன்படுத்தலாம், PCC பயன்படுத்தலாம். சரி, இப்போ நம்மளுக்கு அப்போ ஒவ்வொரு ஆக்சிஜனேற்றம் காரணிக்கும் ஒரு பண்பு இருக்குது. உதாரணம், K2Cr2O7 Na2Cr2O7 KMnO4லாம் அமிலம் கலந்ததெல்லாம் போட்டோம்னா நேரடியாக என்ன செய்யும்? ஆல்டிஹைடாக மாற்றி ஆசிடாகவும் மாற்றி விட்டுரும். ஃபர்தராக இன்னமும் இதையும் ஆக்சிடேஷன் அடைய செய்து என்ன செஞ்சிடும்? ஆசிடாக மாற்றி விட்டுரும். அப்போ PCC பிரிடினியம் குளோரோக்ரோமேட்டுன்றதை பயன்படுத்திட்டோம்னா நம்மளுக்கு தேவையான ஆல்டிஹைடோட நிப்பாட்டிக்கிறோம். அந்த அடுத்த ஸ்டெப்பு ஆசிடாக மாறுறத என்ன செஞ்சிடும்? தடுத்து நிறுத்திடும். எது அப்படின்னா இந்த PCCங்கிறது, பிரிடினியம் குளோரோக்ரோமேட். உங்கள் புக்கில் நேமோட இருக்குது. இப்போ பாருங்கள், அப்போ இது பிரைமரி ஆல்கஹாலை ஆல்டிஹைடாக மாற்றுது, செகண்டரி ஆல்கஹாலை எதா மாற்றுறது அப்படின்னா CH3 C++O CH3. இந்த வினைச்செயல் தொகுதி வந்துட்டால் என்னன்னு சொல்லுவோம் நம்ம? கீட்டோன். அப்போ என்னது? 3 இருக்குது, ப்ரொப்பனோன் கிடச்சிருது. அப்போ நம்மளுக்கு ரெண்டுமே நம்ம பாருங்கள், ஆல்டிஹைடும் தயாரிச்சிட்டோம், கீட்டோனும் இந்த ஒரே மெத்தடில்
தயாரிச்சிட்டோம். என்ன மட்டும் எடுத்துக்கிட்டோம்? பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹாலாக எடுத்துக்கிட்டோம். அடுத்த முறை என்னன்னா, அதிலே தலைப்பில் என்ன கொடுத்துருக்கு? ஆக்சிஜன் ஏற்றம் பார்த்துட்டோம். அடுத்து என்ன கொடுத்துருக்கு? ஒடுக்கம். இப்போ ஆக்சிஜன் ஏற்றம் பார்த்துட்டு இப்போ வினைவேக மாற்றியால் ஹைட்ரஜன் நீக்கம் அந்த தலைப்பு வரும்போது வினைவேக மாற்றி எது அப்படின்னா காப்பர் அல்லது சில்வர் போன்ற உலோக வினையூக்கிகளை பயன்படுத்தும் போது இதே பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால் எதை கொடுக்குது? ஆல்டிஹைடையும் கீட்டோனையும் கொடுக்குது. எப்படி கொடுக்குது அப்படின்னா H2 அப்படின்றத நம்மளுக்கு என்ன செய்யுது? ரிலீஸ் பண்ணிவிட்டு CHOவாக மாறிடுது. வெப்பம் நம்ம இந்த சொல்லியிருக்க 573 கெல்வின் வெப்பத்துக்கு ஆனால் சூடுபடுத்தும் போது இந்த வினையில் நம்மளுக்கு அந்த கார்பனேட் சேர்மங்கள் கிடைக்கிறது. இப்போ இரண்டாவது மெத்தட் என்னென்னா அல்கீன்களின் ஓசோன் பகுப்பு. அல்கீன்னா நம்மளுக்கு தெரியும், நம்ம வந்து இரட்டை பிணைப்பு உள்ள சேர்மங்கள் அல்கீன். அந்த அல்கீனில் நம்மளுக்கு இப்போ பாருங்கள் பியூட்டு 2ஈன் போட்டிருக்காங்க. 4 கார்பன் இருக்கனால பியூட்டு, ரெண்டாவது கார்பனில் இரட்டை பிணைப்பு இருக்கனால 2ஈன். பேரும் வச்சுக்கிட்டே நீங்கள் வரணும் ஒவ்வொரு ரியாக்ஷன்லையும். ஓசோன் பகுப்புங்கும் போது ஓசோனோட மூலக்கூறு வாய்ப்பாடு O3 இல்லையாப்பா? அப்போ ரெண்டையும் நம்ம ரியாக்டன்ட் சைடு எடுத்துக்கிறோம் போது அந்த நம்ம 11லே இந்த ஓசோனைடு எப்படி ஃபார்ம் ஆகுன்றதும் படிச்சிருக்கோம். அப்போ பாருங்கள், ஒரு கோபுரம் மாதிரி மேலே ஒரு O, 2 கார்பனை இணைச்சி அந்த டபுள் பாண்ட் எப்படி உடஞ்சி நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் மாறும். இதுக்கு பேர் ஓசோனைடு. இந்த ஓசோனைடை திரும்ப ஜிங்க்கு போட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா பிரேக்கேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டாட்டட் லைனில். இந்த பக்கம் ஒரு ஓவை எடுத்துகிட்டு பாண்டு பிரேக் ஆயிரும். இந்த பக்கம் ஒரு இந்த அல்கீன் எடுத்திருக்கோம்ல லெஃப்ட் சைடு பாருங்கள், ஒரு டபுள் பாண்டு கார்பனுக்கு இந்த பக்கம் ஒரு CH3, இந்த பக்கம் ஒரு CH3. இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா சீர்மையான அல்கீன்னு சொல்லுவோம். இதை என்ன பேர் சொல்லுவோம்? சீர்மையான அல்கீன் எடுத்துட்டு ஓசோனாலிசிஸ் ஓசோன் பகுப்பு பண்ணினோம்னா ஹைட்ராலிசிஸ் பண்ணி எடுக்கும்போது ஒரே மாதிரியான 2 மூலக்கூறு, அதாவது கார்பனேட் சேர்மம், அது இத்தனால் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ஒரு ஜிங்க் என்ன செய்யுது அப்படின்னா ஆக்சிஜனோட எளிதில் வினைபுரியக்கூடிய ஒரு உலோகம். அந்த ரிமைனிங் இருக்க ஒரு ஆக்சிஜனை ஜிங்க் ஆக்சைடாக மாறிடுது பாருங்கள். இந்த ஆக்சிஜனை ஏன் ஜிங்க் டஸ்ட் போடுறோம்? ஜிங்க் டஸ்ட் போட்டுதே ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். அடுத்த ஸ்டெப்பில் ஜிங்க் போடாமல் விட்டால் இந்த ஹைட்ரஜன் வாட்டர் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஹைட்ரஜன் பெராக்சைடாக மாறி மீண்டும் இந்த எத்தனாயிக் அமிலமாக ஃபர்தர் அடுத்த ஆக்சிஜனேற்றம் அடைய செஞ்சிடும். ஆனால் நம்மளுக்கு தேவை என்னது? கார்பனேட் சேர்மம். அதனால் ஆல்டிஹைடு ஃபார்ம் ஆனருக்கு ஜிங்க் டஸ்ட்டை போட்டுட்டோம்னா அந்த ரிமைனிங் உள்ள ஒரு ஆக்சிஜனை அடுத்த ஆக்சிஜனேற்றருக்கு பயன்படுத்த விடாமல் என்ன செஞ்சிடும் அப்படின்னா H2 ஜிங்க் ஆக்சைடாக மாறிக்கிறது. அடுத்து பாருங்கள், அதே அது சீர்மையான அல்கீன் மேலே உள்ளதை சொன்னோமாப்பா. அடுத்தது பாருங்கள், சீர்மையற்ற அல்கீன். பொதுவாகவே ரெண்டுலேயும் டபுள் பாண்ட் இருக்குது. அல்கீன்தே தலைப்பே அல்கீன்களின் ஓசோன் பகுப்பு. அப்போ இதில் நம்மளுக்கு என்ன சீர்மையற்றனா இடது பக்கம் CH3 CH இருக்குது, வலது பக்கம் பாருங்கள் ஒரு Cல 2 CH3 இருக்குது. அப்போ இது சீர்மையற்ற அல்கீன். இதை எடுத்துகிட்டு ஓசோனாலிசிஸ் பண்ணும்போது பிரேக்கேஜ் சேமாகவே இருக்குது பாருங்கள். நீங்கள் அதே மாதிரி அப்படியே போட்டுக்க வேண்டியதே வரைஞ்சி இந்த பக்கம் ஒரு பிரேக்கு, இந்த பக்கம் ஒரு பிரேக்கு, அப்படி CH3 CHO போட்டிருக்காங்களா பாருங்கள். லெஃப்ட் உள்ளதை ரைட் சைடு பாருங்கள், CH3 2 CH3 போட்டிருக்கா, இடப்பக்கம் வடப்பக்கம் Cயோட ஓவை சேர்த்தாச்சு. அப்போ ஒரு ஆல்டிஹைடு கிடைக்கிது, ஒரு கீட்டோனும் கிடச்சிருது. அப்போ சீர்மையற்ற அல்கீன் எடுக்கும்போது 2 விதமான கார்பனேட் சேர்மம் கிடைக்கிது. அது என்ன அப்படின்னா ஒன்று ஆல்டிஹைட், இன்னொன்று கீட்டோன் கிடைக்கிது. இங்கேயும் நம்ம அடுத்து ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். அந்த தொடர்ச்சியான வினை என்னென்னா ஜிங்க் டஸ்ட்டோட ஹைட்ராலிசிஸ் பண்ணணும். அடுத்து மூணாவது என்ன அப்படின்னா இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்குது. என்னும் ஆல்கீன் ஓசோனேற்ற வினையில் புரோப்பனோன் மற்றும் ஒரு ஆல்டிஹைடு இவற்றை தருகிறது. இதை நீங்கள் போட்டு பார்த்து என்ன செய்யணும், உங்களுக்கு ஆன்சர் பின்னாடி புக்கில் இருக்கும், நம்ம செய்கிறது கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. இது தயாரிப்பு முறை என்ன அப்படின்னா அது தன்மதிப்பீடில் ஆன்சரும் கொடுத்துருக்கு. நீங்கள் அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி அதை நான் கொடுத்துருக்கிறது ரைட்டானு செக் பண்ணிக்கிறோம். எப்பயுமே நீங்கள் ஆன்சரை உடனே பார்க்காதீங்க. அடுத்த தலைப்பு தயாரிப்பு முறை என்ன அப்படின்னா அல்கைன்களின் நீரேற்றம். இதுலேயும் நம்மளுக்கு என்னதையும் கிடைக்கும், ஆல்டிஹைடு கீட்டோன்னு. அப்போ அல்கைன்கள், அல்கீன்னா நான் டபுள் பாண்டுன்னு சொன்னேன், இரட்டை பிணைப்பு. அல்கைன்னா நம்மளுக்கு 11லே தெரியும் 3 பிணைப்பு இருக்கும். கார்பனுக்கு இடையில என்ன இருக்கும், 3 பிணைப்பு. அப்போ அல்கைன்களின் நீரேற்றம்னா என்ன, நீரை சேர்க்க போகிறோம். ஏற்றம் அந்த ஈத்தைன்கிற ஒரு மூலக்கூறில் நீரை சேர்க்க போகிறோம். நீர் எப்பயுமே எப்படி பிரியுன்னு பார்த்துருக்கோம். நீர் எப்பயுமே H
OHன்னு விரியும். ஒன்று மைனஸு ஒன்று ப்ளஸ்ஸு. அப்போ நம்மளுக்கு பாருங்கள், இப்போ CH ட்ரிபிள் பாண்ட் CH, இதுக்கு பேர் அசிட்டிலின்னு சொல்லுவோம். CH ட்ரிபிள் பாண்ட் CH. இப்போ ஒரு இரட்டை பிணைப்பு குறைஞ்சிச்சுன்னா, வலது பக்கம் பாருங்கள் இரட்டை பிணைப்பாக மாதிரி இருக்கா? அப்போ ஒரு பிணைப்பு, நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், ஒன்றுக்கு மேற்பட்ட பிணைப்பு வந்துச்சுன்னா ஒன்று சிக்மாவாக இருக்கும், மற்றதெல்லாம் எப்படி இருக்கும்? பைப்பிணைப்பாக இருக்கும். அப்போ ஒரு சிக்மா பிணைப்பு 2 பைப்பிணைப்பாக இருக்குது. அப்போ என்னென்ன, அந்த பைப்பிணைப்பு வலிமை குறைந்த பிணைப்புன்னு சொல்லியிருக்கோம். அந்த வலிமை குறைந்த பிணைப்பை எளிதில் உடைத்து இன்னொரு ரியாக்டன் போய் என்ன செஞ்சிடும்? சேர்ந்துக்கிறோம். அதுவும் என்னது, 2ஆக பிரிச்சப்ப இதில் நம்மளுக்கு ஒரு பிணைப்பு குறையுது அப்படின்னா இதில் ஒன்று சேர்க்கணும், இந்த கார்பனில் ஒன்று சேர்க்கணும். பாருங்கள், உதாரணத்துக்கு ஒரு பிணைப்பை நான் குறைச்சிட்டேன், இதில் 2 வாட்டரில் இருக்கிற இந்த ஹச்சு OHல ஒன்றில் நான் ஹச்சை சேர்க்குறேன், இன்னொன்றில் OH சேர்க்குறேன். அப்படி இருக்கான்னு பாருங்கள். இங்கே அந்த இது பாக்ஸு ஸ்கொயர் பாக்ஸ் போட்டிருக்கலாங்கப்பா, அந்த இதில் நம்மளுக்கு என்னது ஈன் ஆல். ஏன் அப்படி கொடுத்துருக்கு? டபுள் பாண்ட் இருக்கனால ஈன்னு, OH இருக்கனால ஆல், ரெண்டையும் சேர்த்து ஈனால் கொடுத்துருக்காங்க. ஒரு ஈனால் வந்து ஒரு இன்டர்மீடியட்டாக நடுநிலை ஒரு இடைநிலை சேர்மமாக உருவாகிறது. இந்த இடைநிலை சேர்மம் ஏன் இப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, இது ஒரு இது நிலைப்புத்தன்மை குறைவானது. இது என்னதுப்பா? நிலைப்புத்தன்மை குறைவானது. இம்மீடியட்டாக இன்னொரு சேர்மமாக ஐசோமரைஸ், அதாவது மாற்றியமாக மாறிடும். எப்படி மாறுதுன்னா, கடைசி ப்ராடக்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்த முறை அல்கைன்களின் நீரேற்றத்தில் நம்ம ஒரு அல்கைன் எடுத்து நீரேற்றம் செய்கிறோம். அதுக்கு பயன்படுத்தக்கூடிய வினையூக்கி என்னென்னா, மெர்க்குரி சல்ஃபேட்டும் H2SO4 சல்ஃபியூரிக் அமிலம் ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம இந்த நீரேற்றம் செய்யும்போது ஒரு இன்டர்மீடியேட் காம்பவுண்டு அதோட இது என்ன ஆகுது அப்படின்னா மாற்றியமாகி, மாற்றியம்னு உங்களுக்கு தெரியும், ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு வேறுபட்ட அமைப்பு, அதில் நிலைப்புத்தன்மையானது அதிகமாக இருக்கும். அந்த நிலைப்புத்தன்மையுடையது எத்தனால் கிடச்சிருது. அடுத்து அசிட்டிலீனை எடுத்து விட்டுட்டு மற்ற அல்கைன் எடுத்தோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது கீட்டோன்டே. இப்போ அசிட்டிலீன் மட்டும் எடுத்தோம்னா அல்டிஹைடு கிடைக்கும், மற்ற அல்கைன்ஸ் எடுத்தோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது கீட்டோனாக இருக்கும். அடுத்த முறை என்ன அப்படின்னா, கார்பாக்சிலிக் அமிலங்கள், அதாவது கால்சியம் உப்புகளை எடுக்கிறோம். ஒரு கார்பாக்சிலிக் உதாரணத்துக்கு பாருங்கள், HC டபுள் பாண்ட் OO, ஹச்னா ஃபார்மிக் அமிலம். இதே 2 ஃபார்மிக் அமிலத்தை கால்சியத்தோடு போடும்போது அது ஒரு உப்புன்னு ஆயிரும். இந்த உப்பை எடுத்துகிட்டு நம்ம ஹீட் பண்ணால், ஜஸ்ட்டு ஹீட் பண்ணாலே என்னென்னா கால்சியம் கார்பனேட் வெளியேறிடும். அந்த உங்களுக்கு பிக்சர்லேயே நல்லா இது கொடுத்துருக்காங்க, எப்படி அது CaCO3 பிரியுதுன்ட்டு. அந்த ரிமைனிங் பார்ட்டை பாருங்கள், HC டபுள் பாண்ட் OH மெத்தனால் ஃபார்மால்டிஹைட் அப்படின்றது கிடச்சிருது. அடுத்து பாருங்கள், அதே இதை அதாவது கால்சியம் எத்தனோயேட் 2 கார்பன் இருக்குது பாருங்கள், கால்சியத்தோட என்ன இருக்குங்கிட்டு CH3C டபுள் பாண்ட் OO, அதாவது அசட்டிக் அமிலம் CH3C டபுள் பாண்ட் OOHன்னு இருக்கும். அதே இதை இன்னொரு மாலிகுல் எடுத்திருக்கோம். அந்த 2 H கால்சியம் ஹைட்ராக்சைடு எடுத்தோம்னா 2 OH 2 H எடுத்துட்டு நீராக வெளியேறிட்டு உப்பாக மாறிக்கிறோம். அந்த உப்பு நம்மளுக்கு இப்போ என்னன்னா கால்சியம் எத்தனோவேட், இன்னொன்று இந்த பக்கம் கால்சியம் எத்தனோவேட், 2 இதை நம்ம சேர்க்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது என்னென்னா 2 மாலிகுல் எத்தனல் கிடைக்குது. அப்போ அங்கே மெத்தனல் கிடைக்குது, மேலே கீழே எப்படி கிடைக்குது? எத்தனல் கிடைக்குது. அடுத்து கீழே அடுத்த ஸ்ட்ரக்சரில் பாருங்கள், அப்படியும் என்ன செய்கிறோம், வெறும் கால்சியம் எத்தனோவேட் எடுக்கிறோம். அந்த கால்சியம் எத்தனோவேட் எடுத்து ஜஸ்ட்டு ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்மளுக்கு கீட்டோன் கிடைக்கும். அந்த பாருங்கள், இப்போ கால்சியம் எத்தனோவேட்டை மட்டும் எடுத்து ஹீட் பண்ணும்போது என்ன கிடைக்குது பாருங்கள், கீட்டோன். அதாவது என்ன கீட்டோன்? ப்ரொப்பனோன்கிறது, அதுலேயும் CaCO3. அப்போ இந்த முறை ரெண்டுமே ஆல்டிஹைடு தயாரிக்கவும் பயன்படுது, கீட்டோன் தயாரிக்கவும். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே ஆல்டிஹைடு தயாரிக்கவும் பயன்படுது, கீட்டோன் தயாரிக்கவும் பயன்படுற பொதுவான முறைகள். இப்போ கார்பனில் சேர்மங்கிற தலைப்பில் நம்ம பார்த்தது சேர்மங்கள் என்றால் என்ன, அந்த கார்பனில் தொகுதியோட அமைப்பு, இனக்கலப்பு மற்றும் நம்ம IUPAC நேமிடுதல், அதுக்கடுத்து நம்ம தயாரிப்பு முறைகள் போனோம். அந்த தயாரிப்பு முறைகளில் ஆக்சிஜனேற்றம், ஆல்கஹால்கள் ஆக்சிஜனேற்றம், அதே போல் ஹைட்ரஜன் நீக்கம் வினைவேக மாற்று முன்னிலையில். இது நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஓசோனாலிசிஸ் செய்கிறோம். இந்த ஆக்சிஜனேற்றத்துக்கு PCC பயன்படுத்தினா ஆல்டிஹைடோட நிப்பாட்டிக்கிறோன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஓசோனாலிசிஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், அதாவது கால்சியம் ஓசோனாலிசிஸ்க்கு அப்புறம் கால்சியம் உப்புக்களை எடுத்து நம்ம ஹீட் பண்ணும்போது அது என்ன செய்யுது, ஒரு CaCO3 வெளியிட்டுட்டு நம்மளுக்கு
ஆல்டிஹைடு கீட்டோன்களை கொடுக்குது. அதுக்கப்புறம் அல்கைன்களோட எதை பார்த்தோம், நீரேற்றத்தை பார்த்தோம். அதில் மாற்றியமாதல் நிகழ்ந்து நம்மளுக்கு ஆல்டிஹைடு கீட்டோன்களை கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. ஆல்டிஹைடுகள் மற்றும் கார்பன் கீட்டோன்களின் பொதுவான தயாரிப்பு முறைகள். இப்போ நம்ம ஆல்டிஹைடுகள் தயாரிக்கிற சில முறைகளை பார்க்க போகிறோம். ரோசன்முண்ட் ஒடுக்க வினை. இந்த பெயர் உள்ள வினைகள் ரொம்ப முக்கியமானது, அதை நீங்கள் கட்டாயம் நல்லா படிச்சுக்கிறணும். இப்போ ரோசன்முண்ட் ஒடுக்க வினை அப்படின்னா நம்ம ஆசிட் குளோரைடு, அதாவது அசிட்டைல் குளோரைடு. இங்கே நம்மளுக்கு பொதுவானது ஆசிட் குளோரைடு, அமில குளோரைடு. இங்கே என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா அசிட்டைல் குளோரைடு எடுத்துக்கிறோம். இப்போ ஆசிட் அமிலம் அப்படிங்கிறது CH3COOH. அமிலம்னு எழுதிக்கிட்டோம்னா COOH. இந்த OHஐ நீக்கிட்டு Cl போட்டோம்னா அதுதான் என்னது, அசிட்டைல் குளோரைடு. OHக்கு பதிலாக Cl. ஏன்னா OHம் ஒரு எதிர்மின் சுமை பெற்ற அயனி, Clலும் ஒரு எதிர்மின் சுமை பெற்ற அயனி. இந்த அயனி சேரும்போது பதிலீடு, OHக்கு பதிலாக Cl பதிலீடு. அப்போ அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த அசிட்டிக் அமிலத்தில் OH போயிட்டு Cl வந்துருச்சுன்னா அசிட்டைல் குளோரைடு. இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா அசிட்டைல் குளோரைடு. இந்த அசிட்டைல் குளோரைடை வினைப்பொருளாக எடுத்துக்கிறோம் ரோசன்முண்ட் ஒடுக்க வினைக்கு. ஒடுக்கம்னாலே உங்களுக்கு தெரியும், ஹைட்ரஜனை சேர்ப்பது. இதுக்கு நம்ம பெரும்பாலும் எதை பயன்படுத்துவோம் அப்படின்னா ஒடுக்கிகள். இந்த ஒடுக்கிகள் எப்படின்னா உலோகங்களாக இருக்கும். அதிகபட்சம் என்னவாக இருக்கும், உலோகங்கள். முதவே நம்ம பார்த்தோம், ஹைட்ரஜனை ஒன்று சேர்க்கணும் அப்படின்னா நம்ம என்னது உலோகங்கள் பயன்படுத்துவோம். இப்போ பெலடியம்ன்ற உலோகம் இருக்குது வினையூக்கியாக. அதே நேரத்தில் ஹைட்ரஜன் பாருங்கள் +H2 போட்டிருக்கோமா, ஹைட்ரஜனை சேர்ப்பதற்கு பயன்படுத்துகிற வினையூக்கி. இந்த வினையூக்கியோட பேரியம் சல்ஃபேட் ஒன்று போட்டிருக்கோம். இது ரெண்டும் நம்ம பயன்படுத்தும் போது எதனால் பேரியம் சல்ஃபேட்டுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இதில் கிடைக்கிற விளைபொருள் என்ன அப்படின்னா CHO. அதாவது CHO வந்துட்டால் என்னன்னு தெரியும் உங்களுக்கு, ஆல்டிஹைடு. அப்போ அசிட்டைல் குளோரைடு அசிட்டால்டிஹைடாக மாறிடுச்சு, HCl + HCl கொடுத்துட்டாங்க. அப்போ BaSO4 எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இதே அசிட்டால்டிஹைடு இன்னும் ஒடுக்கமடைந்து அல்கஹாலாக மாறிடும். என்னவா மாறிடும், அல்கஹாலாக மாறிடும். இதை தடுப்பதற்கு வினையூக்கியோட நச்சாவே நம்ம எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா பேரியம் சல்ஃபேட். அப்போ இதில் நம்மளுக்கு எதை கீட்டோன்களை இம்முறையில் நம்ம என்ன செய்ய முடியாது, தயாரிக்க முடியாது. அடுத்தது ஏன்னா அதே ஆல்டிஹைடுகள் தயாரிக்கின்ற தலைப்புக்கு கீழே கொண்டு வந்திருக்கோம். ஸ்டீஃபன் வினை. இரண்டாவது வினை என்னது, ஆல்டிஹைடு தயாரிக்க பயன்படுத்துகிற வினை ஸ்டீஃபன். இதுவும் ஒரு வினை, பெயருள்ள வினை. அல்கைல் சயனைடு எடுத்துக்கிறோம். சயனைடுனா உங்களுக்கு எல்லா வினைச்செயல் தொகுதியும் நான் சொல்லிட்டேன். ஒரு அல்கைலோட CN வினைச்செயல் தொகுதி வந்துட்டு அது அல்கைல் சயனைடு. இதை எடுத்து இங்கும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒடுக்கமே. எதுக்கு அப்போ என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னா டின் குளோரைடு, அதாவது ஸ்டானஸ் குளோரைடும் HCl அமில முன்னிலையில் ஸ்டானஸ் குளோரைடை பயன்படுத்தும் போது எதை இது பண்ணுதுன்னா ஹைட்ரஜனை ஆட் பண்ணுது. அப்போ ஹைட்ரஜனை சேர்க்குதுன்னா அது ஒடுக்க வினை. ஹைட்ரஜனை சேர்க்குதுன்னா ஒடுக்க வினை. அது எந்த இடத்துல போய் ஹைட்ரஜன் சேர்க்குது பாருங்கள், 3 பிணைப்பு உள்ள கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் இடையில 3 பிணைப்பு இருக்கா. அப்போ பிணைப்பு குறையுது, ஒரு இரண்டு பிணைப்பாக மாறுது. அப்போ ஒரு பிணைப்பு குறைஞ்சிச்சுன்னா அந்த பிணைப்புக்கு இடையே உள்ள அணுக்களில் இங்கிட்டு ஒரு ஒன்றை சேர்ப்போம், இங்கிட்டு ஒன்றை சேர்ப்போம். என்ன சேர்த்துருக்கோங்க, என்னோட ஒரு H, Cயோட ஒரு H. அப்போ ஒரு பிணைப்பையும் குறைச்சிட்டோம். இதுக்கு பேர் இமீன். இதுக்கு பேர் என்னென்னா இமீன்கள்னு பேர். உங்கள் இதில் வந்துருக்கு பாருங்கள், இமீன்கள்னா CH டபுள் பாண்ட் NHன்ற இது அமைப்பு வந்துச்சுன்னா அதுக்கு பேர், அந்த சேர்மத்துக்கு இமீன் சேர்மங்கள். இந்த இமீன் சேர்மங்களை ஃபர்தராக என்ன செய்கிறோம் அப்படின்னா ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா CHO அந்த NH என்னவா மாறிடும் அப்படின்னா NH3 அமோனியாவாக வெளியேறிடும். அப்போ நம்மளுக்கு ஆல்டிஹைடு CH3CHOங்கிறது என்னது, ஆல்டிஹைடு தெரியும். அப்போ இந்த ஸ்டீஃபன் வினை பாருங்கள், சயனைடு எடுத்து ஒடுக்கமடைய செய்து அதுக்கடுத்து ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம், நம்மளுக்கு ஆல்டிஹைடு கிடச்சிருது. மூணாவது மெத்தடு பாருங்கள். மூணாவது வினை என்ன அப்படின்னா, இப்போ ரோசன்முண்ட் வினை, ஸ்டீஃபன் வினை. மூணாவது வினை சயனைடுகளின் தேர்ந்த ஒடுக்க வினை. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த தேர்ந்தன்றதுக்கு என்ன மீனிங், நம்ம ஒடுக்கம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இதெல்லாம் நீங்களே படிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். நாங்கள் சொல்ல வேண்டியது அடுத்து என்னென்னா தேர்ந்தன்றதுக்கு என்ன உங்களுக்கு அப்படின்னா, அப்போ இங்கேயும் நம்ம சயனைடு தான் எடுத்திருக்கோம் பாருங்கள். CN இருக்கா, ஏன் உள்ளது சயனைடு தானே டீச்சர், இங்கேயும் சயனைடு தானே, இங்கே மட்டும் ஏன் தேர்ந்தன்ற வார்த்தை கொடுத்துருக்கோம்னா, இன்னொரு பாருங்கள் அடிஷ்னலாக கூடுதலாக இரட்டை பிணைப்பு ஒன்று இருக்கா. அப்போ இந்த இரட்டை பிணைப்பு ஒற்றை பிணைப்பாக மாறும்போது இங்கேயும் ஹைட்ரஜன் சேரலாமா,
ஆனால் என்ன பாருங்கள், வலது பக்கம் விளைபொருளில் பாருங்கள், சிஎன் மட்டும் மாறி இருக்குது, பட் டபுள் பாண்ட் அப்படி இருக்குது. அதுதான். அப்போ இந்த எல்லாத்தையும் ஒடுக்காமல் சிஎன்னை மட்டும் ஒடுக்கமடைய செய்கிறதுக்கு பயன்படுத்துறது டை ஐசோ பியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைடுங்கிற ஒடுக்கி. அதுதான் இங்கே நம்மளுக்கு தேர்ந்த ஒடுக்க வினைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒடுக்கி டை ஐசோ பியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைடு. அப்போ ஒடுக்கமடைய செய்து இங்கேயும் இன்டர்மீடியேட் என்னென்னா இமீன் ஃபார்ம் ஆகி நீரார் பகுப்படைந்து அல்டிஹைடில் கொடுக்குது. அப்போ அந்த முதல் வினைக்கும் இந்த வினைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரெண்டுமே சயனைடு. இதில் கூடுதலாக உள்ள இரட்டை பிணைப்பு எந்த பாதிப்பும் இல்லாமல் அப்படி சிஎன் மட்டும் நம்மளுக்கு ஒடுக்கமடையணும்னா பயன்படுத்தக்கூடியது டை ஐசை பியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைடுங்கிற ஒடுக்கி. அடுத்த வினை அடுத்த இது அல்டிஹைடில் இப்போ நம்ம அலிஃபேட்டிக் ஆல்டிஹைட். இது வரைக்கும் முன்னாடி பார்த்தது கூட அலிஃபேட்டிக் ஆல்டிஹைட். உங்களுக்கு அலிஃபேட்டிக்னா தெரியும், திறந்த வெளி கார்பன் செயின் உள்ளதோட அந்த வினைச்செயல் தொகுதிகள் இணைந்திருக்கும். இப்போ பென்சால்டிஹைடு தயாரித்தல். பென்சால்டிஹைட்னாலே பென்சீன் ரிங்கு வரும். ரிங்குனாலே வளையம், அது ஒரு வளைய ஆல்டிஹைடு சேர்மம். அப்போ டொலுவீன் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு நம்மளுக்கு என்ன எடுக்கிறோம் வினைப்பொருளாக? டொலுவீன் எடுத்துட்டு நம்ம ஆக்சிஜனேற்றம், அதாவது டொலுவீன் எடுக்கலாம், அதோட பெருதிகள். பெருதிகள்னா என்ன? இப்போ டொலுவீன்னாலே உனக்கு தெரியும், பென்சீன் ரிங்கில் ஒரு CH3 அட்டாச் ஆகிருக்கு, இதுக்கு பேர் டொலுவீன். இந்த டொலுவீனில் CH3ல் நம்மளுக்கு ஹச் ஒவ்வொரு ஹச்சையாக நீக்கிட்டு ஏதாச்சும் ஆட் பண்ணோம்னா அது பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா பெருதிகள், டொலுவீனின் பெருதிகள். இப்போ உதாரணத்துக்கு குரோமைல் குளோரைடு எடுத்துக்கிறோம். குரோமைல் குளோரைடு ஒரு ஆக்சிஜனேற்றும் கரணி, ஆக்சிஜனை சேர்க்கக்கூடிய கரணி. அப்போ பாருங்கள், நம்மளுக்கு குரோமைல் குளோரைடு CH3ல் 2 ஹைட்ரஜனை நீக்கிட்டு 2 அந்த குரோமைல் குளோரைடு ஆட் ஆகுது. அந்த இன்டர்மீடியேட் நடுவில் உள்ளதை பாருங்கள் அதில். அப்போ இந்த மாதிரி ஒரு டொலுவீன் எடுத்து குரோமைல் குளோரைடு போட்டு நம்ம அல்டிஹைடாக மாற்றுற வினைக்கு பேர் எட்டாடு வினை. உங்களுக்கு நேம் கொடுத்துருக்கு பாருங்கள், இது ஒரு நேம் உள்ள ரியாக்ஷன், கட்டாயம் முக்கியமானது. அப்போ நம்மளுக்கு இதில் அமில நீரிலியும் பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம், அமில நீரிலி மற்றும் CrO3 குரோமைல் குளோரைடுக்கு பதிலாக அசிட்டிக் அமில நீரிலி மற்றும் CrO3 குரோமிக் ஆக்சைடையும் பயன்படுத்தி இந்த டொலுவீனை நம்ம என்ன செய்யலாம், ஆக்சிஜனேற்றமடைய செய்யலாம். அடுத்த தலைப்பு என்னென்னா பென்சால்டிஹைடுக்கு கேட்டர்மன் கூட்ஸ் வினை. கேட்டர்மன் கூட்ஸ் வினையில் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னா CO கார்பன் மோனாக்சைடு HCl அமிலம் கனிம அமிலம் இரண்டையும் எடுத்துட்டு, இது எந்த வினையை ஒத்து இருக்குது அப்படின்னா ஃப்ரீடல் கிராஃப்ட்ஸ் அசைலேற்றமாக இருந்தாலும் சரி அல்கைலேற்றமாக இருந்தாலும் சரி எதுக்காக இருந்தாலும் நம்ம ஒரு வினை பயன்படுத்துவோம். போன வருஷம் நம்ம கடைசி பாடத்தில் படிச்சிருப்போம். அதாவது ஃப்ரீடல் கிராஃப்ட் அப்படின்னாலே நம்மளுக்கு உடனே ஞாபகம் வர வேண்டியது ஒரு லூயிஸ் ஆசிட். என்ன லூயிஸ் ஆசிட்? எதெல்லாம் லூயிஸ் ஆசிட் அப்படின்னா லூயிக் அமிலங்கள் அதாவது 8 எலக்ட்ரானுக்கு குறைவாக எலக்ட்ரான் குறைவுடைய சேர்மங்கள் லூயிக் அமிலமாக செயல்படும். அதில் நம்ம BF3 AlCl3 இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நீரற்ற அலுமினியம் குளோரைடு ஒரு வினையூக்கியாக பயன்படுத்துகிறோம். அதோட எதை ஏற்றமடைய செய்யணுமோ அதை நம்ம இன்னொரு ரியேஜெண்ட்டாக எடுக்கிறோம். பாருங்கள், பென்சீன் ஒரு நம்மளுக்கு பென்சால்டிஹைடு. அப்போ பென்சால்டிஹைடுங்கும் போது பென்சீன் கட்டாயம் இருக்கணும். அடுத்து ஆல்டிஹைடுக்கு தேவையானது CHOன்ற அந்த வினைச்செயல் தொகுதிக்கு தேவையானது கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் HCl எடுத்துக்கிறோம். அது என்னவா மாறுது அப்படின்னா CHOவா மாறி எதில் போய் அட்டாச் ஆகுதுன்னா பென்சீன் ரிங்கில் அட்டாச், அதாவது அடிஷன் சேர்க்கை. அந்த சேர்க்கையை செய்யக்கூடியது அந்த லூயிக் அமிலமாக எடுக்கிற அலுமினியம் குளோரைடு. அதனால் இதை என்ன சொல்கிறாங்கன்னா கேட்டர்மன் கூட்ஸ் வினை என்பது ஃப்ரீடல் கிராஃப்ட் அசைலேற்ற வினையை ஒத்த ஒரு வினையாகும்னு சொல்லியிருக்கு பாருங்கள். அப்போ ஃபார்மைல் CHOன்ற ஃபார்மைல் குளோரைடு ஒரு இன்டர்மீடியேட்டாக உருவாகி அது போய் எதில் ஏறுது, பென்சீன் ரிங்கில் ஹைட்ரஜனை இடப்பெயர்ச்சி செஞ்சுட்டு ஏறிடுது. அப்போ ஒரு ஆல்டிஹைடு காம்பவுண்டு நம்மளுக்கு, அதுவும் குறிப்பாக பென்சால்டிஹைடு கிடைச்சிருது. அடுத்து 3வது வினை பாருங்கள், டொலுவீனிலிருந்து. டொலுவீன் ஃபஸ்ட்டு இதுக்கும் நம்ம டொலுவீன் தான் எடுத்தோம். ஆனால் அங்கே என்னென்னா டைரெக்டாக ஒரு ஆக்சிஜனேற்றியை பயன்படுத்தி அந்த ஆக்சிஜனேற்றி அந்த பக்க செயினில் எத்தனை பெரிய தொகுதி இருந்தாலும் அதை அப்படி CO வச்சா மாற்றிடும். இப்போ நம்ம டொலுவீனே எடுத்திருக்கோம். பட் என்ன செய்கிறோம் அப்படின்னா பக்க சங்கிலியில் பாருங்கள் குளோரினும் அதாவது ஃபோட்டான் ஹச்னின்னா என்னதுப்பா, சூரிய ஒளியின் முன்னிலையில் நிகழ்த்தும் போது பென்சீன் ரிங்கை தொடாமல் எதில் போய் குளோரின் அட்டாச் ஆகுதுன்னா பக்கத்தில், அதாவது சைடில் உள்ள CH3ல் போய் ஹைட்ரஜன் இடப்பெயர்ச்சி செஞ்சுட்டு குளோரின் அட்டாச் ஆகிருக்கு பாருங்கள். அதுக்கு பேர் என்னென்னா பென்சால் குளோரைடு. இந்த பென்சால் குளோரைடை நம்ம அதுக்கடுத்து ஹைட்ராலிசிஸ் பண்ணினோம்னா
அது CHOன்ற பென்சால்டிஹைடை கொடுக்குது. இந்த முறை எதுக்கு பயன்படுது அப்படின்னா வணிக ரீதியில் அதிக அளவு பென்சால்டிஹைடு தயாரிப்பதற்கு இந்த முறையை நாம் பயன்படுத்துகிறோம். அதுக்கடுத்து என்னென்னா வணிக ரீதிங்கும் போது அது செலவும் குறைவாக இருக்கும்ன்றது இதோட அர்த்தம். அதுக்கடுத்து இப்போ நம்ம ஆல்டிஹைடு பார்த்துட்டோம். ஆல்டிஹைடில் அலிஃபாட்டிக் ஆல்டிஹைடு தயாரிக்கிற முறை பார்த்துட்டோம். அதேமாதிரி அரோமேட்டிக் ஆல்டிஹைடு தயாரிக்கிற முறைகள் பார்த்துட்டோம். இப்போ மூணாவது கீட்டோன் தயாரிக்கிற முறையில் போகிறோம். கீட்டோன் தயாரிக்கிற முறைகளுக்கும் நம்ம என்னது அங்கேயும் ரோசன்முண்டில் அசிட்டைல் குளோரைடு எடுத்தோம். இங்கேயும் என்ன எடுக்கிறோம்? அசிட்டைல் குளோரைடு எடுக்கிறோம். பட் அங்கே ஒரே ஒரு மாலிக்குள் எடுத்தோம். அதோட எதை போட்டோம்? பல்லோடியம் BaSO4 போட்டு ஒடுக்கமடைய செஞ்சோம். இங்கே என்ன எடுத்திருக்கோம் பாருங்கள், டைமெத்தில் கேட்மியம். இது ஒரு வினையூக்கி. இந்த வினையூக்கி எடுக்கும்போது அந்த கேட்மியம்ங்கிற உலோகம் என்ன செய்யுதுன்னா அப்படி இதில் அட்டாச் ஆகிருக்கிற 2 CH3 குரூப்பை ஒவ்வொரு மாலிக்குள்ளையும் சேர்த்துட்டு 2 CLையும் அப்படி உங்களுக்கு பாக்ஸ் போட்டே நீட்டாக காமிச்சிருக்காங்க. அப்போ CdCl2ன்னு வெளியேறிட்டு இதில் ஒரு CH3 இதில் ஒரு CH3 ஆட் பண்ணி 2 மாலிக்குள் அசிட்டோன் கிடைக்குது. அதுக்கடுத்து பாருங்கள், இதில் கீட்டோன் தயாரிக்கல இன்னொரு முறை என்ன அப்படின்னா ஃபினைல் கீட்டோன். ஃபினைல் கீட்டோனுங்கிறது அரோமேட்டிக் கீட்டோன். இந்த அரோமேட்டிக் கீட்டோனுக்கு பாருங்கள் பென்சின் வந்துருச்சு. அரோமேட்டிக்னாலே நம்மளுக்கு என்ன வந்துடணும்? பென்சின் வந்துடணும். பென்சினோட இப்போ எதை ஏற்ற போகிறோமோ அது. அப்போ ஏற்றம் அப்படின்னாலே ஃப்ரீடல் கிராஃப்ட்ஸ் ஏற்றம். பாருங்கள் தலைப்பில் கொடுத்துட்டாங்களா, ஃப்ரீடல் கிராஃப்ட் அசைல் ஏற்றம். அசைல் மீன்ஸ் CH3 C+O. அதை ஏற்றணும்னா நம்ம அசிட்டைல் குளோரைடை எடுத்தாதே நடக்கும். ஏன் அப்படின்னா பென்சின் ரிங்கில் உள்ள ஒரு ஹச்சும் அந்த சிஎல்லும் நம்மளுக்கு என்ன செய்யும்? HCl வெளியேறிடும். அப்படியே போய் அந்த பாண்டோட போய் பென்சின் ரிங்கில் COCH3. அப்போ C+O இருந்துட்டு அது ஒரு கீட்டோ குரூப் தானேப்பா, ரைட்டா? அப்போ இது ஒரு கீட்டோன். பேர் எப்படி வைப்போம்? அந்த CH3COவுக்கு அசிட்டோன் பேர் வச்சுட்டு ஃபீனோன், அந்த ஃபினைலில் என்ன செய்கிறோம்? ஃபீனோன் போட்டுறோம். அடுத்து பாருங்கள், அதே பென்சின் ரிங் என்ன கொடுத்துருக்கு? C6H5 பென்சாயில் குளோரைட். அந்த மேலே உள்ளதுக்கும் கீழே உள்ளதுக்கும் அசிட்டைல் பென்சாயில் பேரில் பாருங்கள் ஏன் அப்படி போட்டிருக்கு? அங்கே அசிட்டைங்கும் போது CH3 C+O குறிக்குது. இங்கே C6H5 C+O அது பென்சாயில்னு குறிக்கிறோம். அப்போ பென்சாயில் குளோரைடு எடுத்து பென்சின் போட்டால் அதே HCl வெளியேறிட்டு இந்த C6H5 C+O சேருது. அப்போ அதுக்கு பேர் இங்கே அசிட்டோஃபீனோன்னு சொன்னோம். இங்கே என்ன சொல்கிறோம்? பென்சோஃபீனோன். இந்த AlCl3 ஒரு லூயிக் அமிலம். லூயிக் அமிலம் பயன்படுத்துகிற வினை ஃப்ரீடல் கிராஃப்ட் வினை. ஃப்ரீடல் கிராஃப்டில் 2 ரியாக்டன்ட் எடுத்தோம்னா ஒரு ரியாக்டன்ட் இன்னொரு ரியாக்டன்ட்டில் சேரும். தயாரிப்பு முறைகள் முடிஞ்சிருச்சு. கார்பனில் சேர்மங்கள் தலைப்பில் நம்ம முதல்ல கார்பனில் சேர்மங்கள் என்றால் என்ன, அதோட அந்த கார்பனில் தொகுதியோட அமைப்பு நேமிடுதல் பார்த்தோம். அதுக்கப்புறம் IUPAC நேமிடுதலில் பல வகையான சேர்மங்களை எடுத்துக்கிட்டு எப்படி நம்பர் கொடுக்கணும் அப்படின்றத பார்த்தோம். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நம்பரு. கல்வி தொலைக்காட்சி வழியாக பார்த்தவங்களுக்கு நன்றி. ஒரு விடைபெறுகிறேன்.